ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வீக்கெண்டில் எங்கே போகலான்னு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா, மூவி வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாயஜாலில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன். நியர்பை கோவளம் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மட்டும் தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோல் இருந்திருக்கு. அதனால் வந்து டூ வீலர் காருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம பார்த்திங்கன்னா பீச் ஹவுஸ் அந்த பிரிட்ஜு மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம். நைட் டைம்ங்கிறனால வந்து போய் பார்க்க முடியல. ஏன்னா நைட் டயத்தில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ₹100 வாங்கிறாங்க. பைக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு ₹50 வாங்கிக்கிறாங்க. உள்ளே வந்து என்ட்ரு ஆகல பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே நடந்து போயிட்டோம். பார்த்தா மேலே இல்லை, சைடில் அப்படின்னாங்க. சைடில் உள்ளே போய் பார்க்கல பார்த்திங்கன்னா ஓரளவு பெருசாக தான் இருக்குது. நாங்கள் புக் பண்ண ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா 14. அது எங்கே இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா என்ன மூவின்னு பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனி 2. படம் வந்து நல்லா தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா நிறையா ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து ஓகே தான். ஆனால் டிமாண்டி காலனி 1 அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் த்ரில்லாலாம் கிடையாது. ஆனால் ஓகே, பார்க்கலாம். அதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. எஃபெக்ட்லாம் வந்து பார்க்க. இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.